ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மகா. நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய வாக்கிங்கில் இங்கிலீஷில் எந்த தடையும் இல்லாமல் சூப்பராக பேசணும் அப்படிங்கிற ஆசை நமக்குள்ளே இருக்குங்க. பாருங்களேன், இங்கே நான் தமிழில் ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் என் வீட்டில் என் குடும்பத்துடன் பிரியாணி சாப்பிட்டேன். நமக்கு பார்க்கும்போது பேசும்போது பெரிய சென்டென்ஸ் மாதிரி தானே தெரியுது. இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சூப்பராக பேசலாம். நம்ம இவ்வளோ பெரிய சென்டென்ஸை இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா எங்கே இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கணும். எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய வாக்கிங்கில் இங்கிலீஷில் இன்றைக்கி நீங்கள் சூப்பராக பேச போகிறீங்க. வீடியோவை கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி நிறைய தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி 30 days கிளாஸ் நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் 30 நாள் கிளாஸ் ABCDலேருந்து உங்களுக்கு A to Z ஃபுல்லாக எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பேசணும், எங்கே முடிக்கணும், ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் PDF ஃபார்மெட்டாக வச்சுருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் மொத்தம் 550 பக்கம் வரும். விருப்பம் இருக்கிறவங்க வாங்கிக்கலாங்க. பாருங்களேன், நான் சாப்பிட்டேன். இது எப்படி சொல்லலாம்? சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிட்டேன். இந்த சென்டென்ஸ் பேசணும்னா இங்கேருந்து வரணும். நான் சாப்பிட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டேன். ஐ ஈட் அப்படின்னா நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஏட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன். சாப்பிட்ற ஒரு சில செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஐ ஏட், நான் சாப்பிட்டேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன், நான் பிரியாணி சாப்பிட்டேன். இங்கே எந்த வேர்டு எக்ஸஸாக ஆட் ஆகிருக்கு? சூப்பர், வெரி குட், பிரியாணி. ஓகே, இதை எப்படி பேசலாம்? ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சூப்பர். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசை நீங்கள் டைப் பண்ணிட்டு வாங்க. எப்படி பேசலாம்? நான் ஏட் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்? பிரியாணி. அவ்வளோதாங்க, சிம்பிள், முடிஞ்சு. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், நான் என் குடும்பத்துடன் பிரியாணி சாப்பிட்டேன். இங்கே எந்த வேர்டு ஆட் ஆகிருக்கு சொல்லுங்கள் பார்க்கும்? என் குடும்பத்துடன். என் குடும்பத்துடன். ஓகே, இதை எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர், நிறைய பேர் யோசிக்கிறீங்க. அப்படியே வாயை திறந்து பேசுங்க. ஐ ஏட் பிரியாணி. சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? என் குடும்பத்துடன். உடன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வித் அப்படின்னு வரும். வித் மை ஃபேமிலி. பேசலாமா? ஐ ஏட் பிரியாணி வித் மை ஃபேமிலி. வித்னா உடன், மைனா என்னுடைய, ஃபேமிலி குடும்பம். வித் மை ஃபேமிலி அப்படின்னா என்னுடைய குடும்பத்துடன். ஈஸியாக இருக்கா? ஐ ஏட் பிரியாணி வித் மை ஃபேமிலி. ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், நான் என் வீட்டில் என் குடும்பத்துடன் பிரியாணி சாப்பிட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு? என் வீட்டில். பர்டிகுலராக ஒரு இடத்த நம்ம மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். என் வீட்டில். இதை எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தான். நான் ஏட் சாப்பிட்டேன். என்ன? பிரியாணி. யாருடன் சாப்பிட்டேன்? என் குடும்பத்துடன். வித் மை ஃபேமிலி. எங்கே சாப்பிட்டேன்? என் வீட்டில். அட் மை ஹோம். தட்ஸ் ஆல். இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா, இப்போ தான் ஒருத்தவங்க புதுசாக பேசுகிறாங்கன்னா டேரெக்டாக அவங்களால என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. அவங்க எங்கேருந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கேருந்து தான் பேச ஆரம்பிக்கணும். இங்கேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ்க்கு சூப்பராக பேசிடுவீங்க. நல்லா புரியுதா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சென்டென்ஸை பேசி கற்றுக்கலாம். வீடியோ கவனமாக கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் சப்ஜெக்டை மாற்றலாம், வேர்பை மாற்றலாம், ஆப்ஜெக்டை மாற்றலாம், நிறைய சென்டென்ஸை பேசலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலுமே தமிழில் இருக்கிற பெரிய பெரிய சென்டென்ஸ் இங்கிலீஷில் பயம் இல்லாமல் சூப்பராக பேச ஆரம்பிக்க முடியுங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். நேற்று இரவு நான் என் வீட்டில் என் குடும்பத்துடன் பிரியாணி சாப்பிட்டேன். இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் அடிக்கடி பேசுவோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பேசலாமா? ஐ ஏட் சூப்பர் பிரியாணி. ஐ ஏட் பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட்டேன். யாருடன் சாப்பிட்டேன்? என் குடும்பத்துடன். வித் மை ஃபேமிலி. எங்கே வச்சு சாப்பிட்டேன்? என் வீட்டில். அட் மை ஹோம். எப்போ சாப்பிட்டேன்?
நேற்று இரவு. நேற்று இரவு அப்படின்னா லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? எஸ்டர்டே நைட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது தப்பு, அப்படி பேசாதீங்க. லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? எப்போல்லாம் நீங்கள் நேற்று இரவு அப்படின்னு பேசுகிறீங்களோ அங்கே நீங்கள் லாஸ்ட் நைட் அப்படின்னு பேசுங்க. இன்று இரவு அப்படின்னா டுடே நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, திஸ் நைட் அப்படின்னு சொல்லக்கூடாது, டு நைட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? நாளை இரவு அப்படின்னா டுமாரோ நைட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? பேசலாமா? ஐ ஏட் பிரியாணி வித் மை ஃபேமிலி அட் ஹோம் லாஸ்ட் நைட். பேசுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட், வெரி குட். இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே நான் தமிழில் ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நான் மாலிலிருந்து என் அப்பாவுக்காக ஒரு புதிய சட்டை வாங்கினேன். ரொம்ப பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் இந்த சென்டென்ஸை எங்கேருந்து பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சூப்பராக பேசிடலாம். எங்கேருந்து பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னா நான் வாங்கினேன், நான் வாங்கினேன். எப்படி சொல்லாத சொல்லுங்கள் பார்க்கும். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை பின்னாடி என்ன பண்ணலான்னா நீங்கள் வரிசையாக நீங்கள் பேசிகிட்டே வரலாம். நான் வாங்கினேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ, சிம்பிள் தான், ஐ பாட், நான் வாங்கினேன். இப்போ அடுத்து பாருங்களேன், நான் ஒரு புதிய சட்டை வாங்கினேன். இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன எக்ஸசைஸ் ஆட் பண்ணியிருக்கோம்? ஒரு புதிய சட்டை. ஒரு புதிய சட்டைன்னு எப்படி சொல்லுவோம்? அ நியூ ஷர்ட், அவ்வளோதான். ஒரு புதிய சட்டை அப்படின்னா அ நியூ ஷர்ட். இது எப்படி பேசலாம்? ஐ பாட் அ நியூ ஷர்ட். ஐ பாட், நான் வாங்கினேன் என்ன? ஒரு நியூ புதிய ஷர்ட், சட்டை. ஐ பாட் அ நியூ ஷர்ட், நான் ஒரு புதிய சட்டை வாங்கினேன். ஈஸியாக இருக்கா? இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன், நான் என் அப்பாவுக்காக ஒரு புதிய சட்டை வாங்கினேன். இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன வேர்ட் ஆட் பண்ணியிருக்கோம்? என் அப்பாவுக்காக. யாரோ ஒருத்தங்களுக்காக அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா அந்த காக அப்படிங்கிற அந்த டோனுக்கு என்ன இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா ஃபார். ஓகேங்களா? ஃபார் யாருக்காக? என் மை அப்பாவுக்காக, ஃபாதர், ஃபார் மை ஃபாதர். இப்போ சேர்ந்து பேசலாமா? ஐ, நான், பாட், வாங்கினேன். என்ன வாங்கினேன்? அதுக்கப்புறம் தான் யாருக்காக வாங்கினேன். ஓகேங்களா? இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. ஐ பாட், நான் வாங்கினேன். என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பேசிட்டு தான் யாருக்காக வாங்கினேன் அப்படிங்கிறத பேசணும். என்ன வாங்கினேன்? அ நியூ ஷர்ட். யாருக்காக வாங்கினேன்? இப்போ இந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கும். என் அப்பாவுக்காக. காக அப்படின்னா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் மை ஃபாதர். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஐ பாட் அ நியூ ஷர்ட் ஃபார் மை ஃபாதர். நான் என் அப்பாவுக்காக ஒரு புதிய சட்டை வாங்கினேன். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், நான் மாலிலிருந்து என் அப்பாவுக்காக ஒரு புதிய சட்டை வாங்கினேன். எங்கே இருந்து? மாலில் இருந்து. அப்போ ஒரு இடத்துல இருந்து அப்படிங்கிறத பேச வரும்போது எப்படி பேசணும்? ஃப்ரம் த மால். ஓகேங்களா? ஃப்ரம்னா இருந்து, ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு சொல்ல வரும்போது ஃப்ரம் வச்சு பேசணும். ஓகேங்களா? ஃப்ரம் த மால், இங்கே த அப்படிங்கிற ஆர்டிக்கல் சேர்த்து பேசணும். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசணும் சொல்லுங்கள் பார்க்கும். ஐ பாட், நல்லா கவனிங்க. இந்த பெரிய சென்டென்ஸை பேசும்போது நான் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா கவனிங்க. ஐ பாட், நான் வாங்கினேன். நான் திருப்பி ஏன் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியுறதுக்காக தான். இங்கே சொல்லிக் கொடுத்தது தான் இங்கே சொல்லிக் கொடுத்துருக்கேன், இங்கே சொல்லிக் கொடுத்தது தான் இங்கே சொல்லிக் கொடுக்க வரேன். ஆனால் திருப்பி ஏன் சொல்லிக் கொடுக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் நல்லா புரியும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு எனக்கு சலிக்காதுங்க. எத்தனை தடவைனாலும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, ஐ பாட், நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பேசணும். அதுக்கப்புறம் யாருக்காக வாங்கினேன் அப்படிங்கிறத பேசணும். அதுக்கப்புறம் எங்கேருந்து வாங்கினேன் அப்படிங்கிறத பேசணும். ஐ பாட், நான் வாங்கினேன். என்ன வாங்கினேன்? ஒரு புதிய சட்டை, அ நியூ ஷர்ட். யாருக்காக? என் அப்பாவுக்காக, ஃபார் மை ஃபாதர். எங்கேருந்து? மாலில் இருந்து, ஃப்ரம் த மால். பேசலாமா? ஐ பாட் அ நியூ ஷர்ட். ஐ பாட் அ நியூ ஷர்ட். நான் ஒரு புதிய சட்டை வாங்கினேன். யாருக்காக? ஃபார் மை ஃபாதர். எங்கேருந்து வாங்கினேன்? மாலில் இருந்து. இருந்து அப்படின்னா ஃப்ரம் த மால். தட்ஸ் ஆல். ஐ பாட் அ நியூ ஷர்ட் ஃபார் மை ஃபாதர் ஃப்ரம் த மால். சேர்ந்து பேசலாமா? ஐ பாட் அ நியூ ஷர்ட் ஃபார் மை ஃபாதர் ஃப்ரம் த மால். நீங்கள் பேசுங்க பார்க்கும். சூப்பர், வெரி குட். இன்னும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வச்சு இன்னும் நம்ம நிறைய சின்ன வேர்ட் ஆட் பண்ணி நிறைய பேசலாமா? நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா?
இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சென்டென்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஆனால் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இங்கே பாருங்களேன், என் அப்பாவின் பிறந்த நாளுக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் மாலையிலிருந்து என் அப்பாவிற்காக ஒரு புதிய சட்டை வாங்கினேன். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன், நீங்களும் பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, எப்படி பேசலாம்? ஐ பாட், நான் வாங்கினேன். நான் என்ன வாங்கினேன்? ஒரு புதிய சட்டை. அ நியூ ஷர்ட். நான் ஒரு புதிய சட்டை வாங்கினேன். ஐ பாட் அ நியூ ஷர்ட். ஐ பாட் அ நியூ ஷர்ட். நான் ஒரு புதிய சட்டை வாங்கினேன். இங்கே யாருக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்? சொல்லுங்கள் பார்க்கும். யாருக்காக? என் அப்பாவிற்காக. ஃபார் மை ஃபாதர். ஐ பாட் அ நியூ ஷர்ட் ஃபார் மை ஃபாதர். நான் என் அப்பாவிற்காக ஒரு புதிய சட்டை வாங்கினேன். நான் எங்கேருந்து வாங்கினேன்? சொல்லுங்கள் பார்க்கும். மாலிலிருந்து. ஃப்ரம் த மால். ஐ பாட் அ நியூ ஷர்ட் ஃபார் மை ஃபாதர் ஃப்ரம் த மால். ஓகே, நான் எப்போ வாங்கினேன்? சொல்லுங்கள் பார்க்கும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற எப்படி சொல்லலாம்? லாஸ்ட் சண்டே. நான் சொல்ல இங்கிலீஷில் நீங்கள் பின்னாடியே பேசுங்க. ஐ பாட் அ நியூ ஷர்ட் ஃபார் மை ஃபாதர் ஃப்ரம் த மால் லாஸ்ட் சண்டே. ஓகே, நான் எதற்காக வாங்கினேன் அப்படின்னா எங்கள் அப்பாவுடைய பிறந்த நாளுக்காக. பாருங்கள், என் அப்பாவின் பிறந்த நாளுக்காக. இங்கேயுமே பாருங்களேன், ஏதோ ஒரு நாளுக்காக, யாரோ ஒருத்தங்களுக்காக அப்படின்னு பேசணும் அப்படின்னா ஃபார் வச்சு தான் பேசணும். ஃபார் மை, யாருடைய பிறந்தநாள்? என் அப்பாவுடைய, என் அப்பாவின் அப்படின்னா ஃபாதர்ஸ் பர்த்டே. தட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? பாருங்களேன், எவ்வளோ பெரிய சென்டென்ஸை ஈஸியாக பேச முடியுது. இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? சின்ன சின்ன வேர்டு ஆட் பண்ணி நிறைய பேசலாங்க. ரொம்ப நல்லா பேசலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம சேர்ந்து பேசலாமா? ஐ பாட் அ நியூ ஷர்ட் ஃபார் மை ஃபாதர் ஃப்ரம் த மால் லாஸ்ட் சண்டே ஃபார் மை ஃபாதர்ஸ் பர்த்டே. நீங்கள் பேசுங்க பார்க்கும். சூப்பருங்க, வெரி குட். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் இங்கே ஒரு லாங் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்களேன். நான் போன வாரம் என் அப்பாவுடன் சென்னைக்கு போனேன். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நான் போன வாரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போனேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஓகே, இது எப்படி பேசலாம்? இந்த சென்டென்ஸ் பேசணும் அப்படின்னா இங்கேருந்து பேசணும். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? நான் சென்னைக்கு போனேன். ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நான் ஆன்சர் பண்ணுறேன். நான் வெண்ட், போனேன். எங்கே? சென்னைக்கு. ஒரு இடத்துக்கு அப்படின்னு பேசும்போது இக்குன்னு வருது அப்படின்னா டு சென்னை. தட்ஸ் ஆல். ஐ வெண்ட் டு சென்னை. நான் சென்னைக்கு போனேன். அடுத்து பாருங்கள், நான் என் அப்பாவுடன் சென்னைக்கு போனேன். இங்கே எந்த வேர்டு எக்ஸஸை ஆட் பண்ணியிருக்கோம்? அப்பாவுடன். எப்படி பேசலாம்? ஐ வெண்ட் டு சென்னை வித் மை ஃபாதர். என் அப்பாவுடன். புரிஞ்சா? இந்த இடத்துல என்ன அப்படின்னு எழுதலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், நான் என் அப்பாவுடன் பேருந்தில் சென்னைக்கு போனேன். இங்கேயுமே என்ன எழுதிக்குங்க. ஓகேங்களா? நான் என் அப்பா கூட பஸ்ஸில் சென்னைக்கு போனேன் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஐ வெண்ட் டு சென்னை. நான் சென்னைக்கு போனேன். யாருடன் போனேன்? என் அப்பாவுடன். வித் மை ஃபாதர். எதில் போனேன்? பேருந்தில். பேருந்தில் அப்படின்னா பை பஸ் அப்படின்னு பேசுங்க. ஓகேங்களா? ஐ வெண்ட் டு சென்னை வித் மை ஃபாதர் பை பஸ். சொல்லுங்கள் பக்கம், பேசுங்க. ஐ வெண்ட் டு சென்னை வித் மை ஃபாதர் பை பஸ். சூப்பர், வெரி குட். இப்போ பாருங்களேன், நான் போன வாரம் என் அப்பாவுடன் சென்னைக்கு பஸ்ஸில் போனேன். ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். சிம்பிள் தாங்க. ஐ வெண்ட் டு சென்னை. நான் சென்னைக்கு போனேன். யாருடன் போனேன்? வித் மை ஃபாதர்
எதில் போனேன்? பேருந்தில். பை பஸ் எப்போ? சொல்லுங்க பார்ப்போம். போன வாரம், லாஸ்ட் வீக். தட்ஸ் அவ்வளோதான். பாருங்களேன் எவ்வளோ பெரிய சென்டென்ஸ் ஈஸியாக பேசுகிறோம். நான் சேர்ந்து பேசலாமா? ஐ வென்ட் டு சென்னை. நான் சென்னைக்கு போனேன் வித் மை ஃபாதர், என்னுடைய அப்பா கூட, பை பஸ் பேருந்தில், லாஸ்ட் வீக் அப்படின்னா கடந்த வாரம். ஈஸியாக இருக்கா? ஓகே, நம்ம ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தமிழ் வாக்கியத்தில் இன்னுமே ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணி எப்படி நம்ம பேசலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்களேன், நான் தமிழில் ஒரு பெரிய சென்டென்ஸ் வைக்கேன். இதுதான் ஃபைனல். இது உங்களுக்கான சிம்பிளான டெஸ்ட். பாருங்களேன். நான் கடந்த வாரம் பேருந்தில் என் அப்பாவுடன் சென்னைக்கு என் உறவினர்களை சந்திக்க போனேன். ரொம்ப பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியுதுல? சிம்பிளாக பேசலாம். எப்படி பேசலாம்? ஐ வெண்ட் டு சென்னை. நான் சென்னைக்கு போனேன். யாருடன் போனேன்? என் அப்பாவுடன். வித் மை ஃபாதர். நான் எதில் போனேன்? பேருந்தில். பை பஸ். ஐ வெண்ட் டு சென்னை வித் மை ஃபாதர் பை பஸ். நான் என் அப்பாவுடன் சென்னைக்கு பேருந்தில் போனேன். எப்போ போனேன்? கடந்த வாரம், லாஸ்ட் வீக். எதற்காக போனேன்? காரணத்தை நம்ம கடைசியாக சொல்கிறோம். எதற்காக போனேன்? என் உறவினர்களை சந்திக்க. இப்போ என் உறவினர்களை சந்திக்க, என் உறவினரை சந்திக்க இது எப்படி சொல்லுவோம்? டு விசிட், சந்திக்க. ஓகேங்களா? டு விசிட் அப்படின்னா சந்திக்க. டு விசிட் மை, என்னுடைய ரிலேட்டிவ், உறவினர்களை. ஓகேங்களா? ரிலேட்டிவ்ஸ். ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், ஒரு சென்டென்ஸை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த டீச்சிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. சிம்பிளாக பேச முடியும். கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையுமே பேச முடியும். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே சொல்லிடுங்க.